இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனம் அவர் மீது நிறைய நன்மதிப்புகள் இருந்தாலும் ஒரு இடத்துல சறுக்குனாரு அப்படிங்கிறதா வரலாறு. நித்யானந்தாவை கொண்டு வச்சாரு, அதுக்கப்புறம் சர்ச்சையானுச்சு, அதுக்கப்புறம் அவர் அப்புறப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடியவரை பலரும் நித்யானந்தாவோட ஒப்பிட்டு இதுக்கு அவரே தேவலாம்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நித்யானந்தம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு சார்ந்தவங்களோட அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கவர் இங்க கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ திட்ட மாட்டார்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் சர்வதேச கம்யூனிசம் மாரி, பொதுவுடைமை கொள்கை மாரி சர்வதேச நாட்டை சேர்ந்தவர்களோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மக்களை பார்த்து, உழைக்கும் மக்களை பார்த்து ஹேட்டை பரப்ப மாட்டாரு, வெறுப்பை பரப்ப மாட்டாரு, வன்மத்தை பரப்ப மாட்டாரு என்ற அடிப்படையில் நித்யானந்தமே இவருக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆதீனத்துக்கு விட பரவாயில்லன்ற ஒரு நிலைமை உருவாக்குனது யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் தான். இந்த ஆதீனம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சைவ சமயம் எதற்காக உருவாக்கப்பட்டது, சைவ நெறி எதற்கானது, சமூக நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் தமிழையும் பரப்புவது தான் சைவ சமயத்தோட வேலையை தவிர இதுமாதிரி வெறுப்பை பரப்புவதுங்கிறது சைவ சமயத்தோட வேலையே இல்லை அப்படின்றதை இந்த ஆதீனம் புரிஞ்சுக்கொள்ள.